என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடன் தொல்லையில் இருந்து விடுதலை அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மன்றாடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். உருக்கத்தோடு ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். கேட்பது இறைவனிடம் நிச்சயம் கிடைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் எடல் மேரி சேனல். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை சுதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் அப்பா, இதோ நிம்மதி இல்லாத கடன் தொல்லையினால், நிம்மதி இல்லாத வாழ்க்கையினால் உம்மை நாடி வருகிறோம். உமது இரக்கமும் கருணையும் அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் அப்பா, வாழ்க்கையில் பலவிதமான கடன் தொல்லைகள், பேங்க் லோன், வட்டி கட்ட முடியாமல், நகை கடன், தண்டல் வாங்கி கடன், வீட்டின் கடன் மேல் கடன், இப்படி கடன் தொல்லைகளில் மாட்டிக்கொண்டு இருக்கும் மக்களை, சகோதர சகோதரிகளை உடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. பேங்க் லோன் வாங்கி வட்டி உயர்ந்து கடனை அடைக்க முடியாமல் வீட்டையும் சொத்தையும் இழக்கும் மக்கள், வியாபார நஷ்டத்தில் போனவர்கள், மன நிம்மதியின்றி உயிரை விடும் அளவிற்கு போகிற சகோதர சகோதரிகளுக்காகும், தண்டல் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் குடும்பத்தையே நடத்த முடியாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும், பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கி நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், அவர்கள் தோல்வியுற்றவர்களுக்காகவும் இன்று உம் பாதத்தில் வைத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவர்களின் கண்ணீரை காணும் உம் ஒருவரால் மட்டுமே அப்பா கண்ணீரை துடைக்க முடியும். இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து இவர்களை மீட்டலும். இவர்களை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பிள்ளைகள் எதிர்காலம் போனது, தூக்கம் இல்லை. ஆனால் இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லப்பா. உம்மால் எல்லாம் கூடும். கடன் தொல்லையில் இருந்து இவர்களை மீட்க உம்மால் கூடும் ஆண்டவரே. இவர்களை மீட்டலும். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, இதோ நானும் பாவி ஆண்டவரே. நான் இவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெபங்களை, இந்த பாவி ஜெபிக்கும் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. நாங்கள் தவறான பாதையில் சென்றாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களை மன்னிங்க ராஜா அப்பா. இதோ நீங்கள் மன்னிக்கும் இறைவன், இரக்கம் மிகுந்தவர். வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், சரியான முறையில் வருமானம் வரட்டும், கடன்களை அடைத்து புதிய வாழ்வு கிடைக்கட்டும். யாரும் தற்கொலை எண்ணத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் வாழ்வளிக்கும் இறைவன் ஆண்டவரே, அமைதியின் தூதுவர் ஆண்டவரே, அமைதியின் தேவன், விடுதலை அளிப்பவர். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப எங்களை உம் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதோ கடன் பிரச்சனை சுமையால் அவர்கள் வாடி வதங்கி கண்ணீரால் ஏக்கங்களால் இருக்கும் அந்த சகோதர சகோதரிகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு உம்மீது நம்பிக்கை வரட்ட ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உண்மையை நம்பி இருக்கும் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்தலும், ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வையும். இவற்றை எல்லாம் எங்கள் மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல தகப்பனே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஒரு சகோதரி விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, நிறைய பேர் விண்ணப்பங்கள் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ல, ஜெபிங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்ட ஒரு சகோதரிக்காக 7 மாத காலமாக இரத்த போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சகோதரிக்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இதே போல எத்தனையோ சகோதரிகள் இருப்பாங்க, அவங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இது அந்த நேரத்தில் அந்த சகோதரியையும் மற்ற சகோதரிகளுக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கும் அவர்களையும் நினைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ அந்த இரத்த போக்கினால் வாடி வதங்கி கொண்டிருக்கும் அந்த சகோதரியை ஆசீர்வதியும்.
அவர் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண்ணை ஆடையை தொட்டதினால் அவள் அந்த நிமிடமே சுகம் பெற்றாள். அதே போல மீது நம்பிக்கை வைத்திருக்கும் ஒவ்வொரு மகளையும் சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இரத்த போக்கை குணமாக்கும். அவர்களை தொடும் ஆண்டவரே. உம்மை நேரடியாக உம்முடைய ஆடையை தொடவில்லை என்றாலும் உம்மை அவர்கள் நம்பி விசுவசித்து ஜெபிக்கின்றார்கள். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு சுகம் தாரும், பலன் தாரும். ஆமேன். இயேசுவின் நாமத்திலே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுகோள். நாம் லைவாக அன்னை மரி வழியாக ஜெபமாலை ஜெபிக்க போகின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக குடும்ப கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அனைத்து மக்களுக்காகவும் ஜெபம் தேவைப்படும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். அனைவரும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எப்பொழுது ஜெபிக்கலாம் என்பதை எனக்கு கமெண்டில் டைம் சொல்லுங்க. எந்த நாட்களில் எந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். மாலை நேரம் என்றால் அனைவருக்கும் வசதியாக தான் இருக்கும். ஆகவே 7 மணிக்கு மேலாக இருந்தால் மிகவும் நல்லது. நானும் வேலை சென்று வந்து உங்களோடு நான் கலந்து கொள்கிறேன் ஜெபத்தோடு. எப்போ லைவ் போடலாம்? வாரத்திற்கு ஒரு முறை லைவ் போட்டு எல்லோருடைய வேண்டுதலுக்கு நாம் ஜெபிப்போம். இப்பொழுது என்று எனக்கு கமெண்ட் செய்யுங்கள். இறைவனுடைய ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். God bless you to all. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்க்குற ஒவ்வொருவரும் அனைவருக்கும் பகிருங்கள். அவர்களும் பயனடையட்டும். சேசுமரி சூசை துணை. ஆமேன்.